1 நாளாகம புத்தகத்தின் கடைசி 2 அதிகாரங்களிலும் இஸ்ரவேலில் உள்ள சகல தலைவர்களையும் தாவீது ஒன்று கூட்டுகிறார். தாவீது தனது வாழ்க்கையின் இறுதி காலகட்டத்தில் இருந்தபடியினாலே அது மிக பெரிய ஒரு முக்கியமான கூட்டமாய் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கான செய்தியையும் தனது மகனான சாலமோனுக்கான செய்தியையும் உடையவராய் தாவீது இருந்தார். வேத வசனங்களை ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையுடன் காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த பாடத்திலே 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் முடிய கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே மனிதனுடைய கண்ணோட்டத்திலே எதிர்காலமானது இருளானதாக இருக்கிறது. ஏனென்றால் மனிதன் இந்த உலகத்தை ஒரு குழப்பத்திற்குள்ளாக்கிவிட்டான் என்றும், ஒலிவ மரம் இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் அதற்கு வேறாக இருக்கிறார் என்றும், பாவத்திற்கு விரோதமாகவும் கிறிஸ்துவை புறக்கணிக்கிறவர்களுக்கு விரோதமாகவும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு இருக்கிறது. அவர் விசுவாசிக்கிறவர்கள் மேல் அவர் கிருபை நிறைந்தவராக இருக்கிறார் என்றும், கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிற எவருமே யூத ஜனங்களுக்கு எதிரானவராக இருக்க முடியாது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 1 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்வோம். இந்த பாடத்திலே ஆசாரியர்களின் பணிவிடையை யார் யார் செய்ய வேண்டும் என்பதை குறித்து தாவீதின் திட்டம் என்ன? பாடகர்கள், ஆசாரியர்கள், லேவியர்கள் இவர்கள் எருசலேம் தேவாலயத்தின் பணிக்கு தாவீது எவ்வாறு ஒழுங்குபடுத்தி இருந்தார்? தாவீதின் இறுதியான செய்தி என்ன என்பதை குறித்து கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இப்பொழுது நாம் 1 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். இங்கே தேவாலயத்திலே பணிவிடை செய்வதற்காக ஆரோனின் குமாரர்களை எவ்வாறு தாவீது பிரிக்கிறார் என்பதை பார்க்கிறோம். கவனியங்கள். 1 நாளாகமம் 24 முதல் 2 வசனங்கள். ஆரோன் புத்திரரின் வகுப்புகளாவன: ஆரோனின் குமாரர் நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமார் என்பவர்கள். நாதாபும் அபியுவும் குமாரர் இல்லாமல் தங்கள் தகப்பனுக்கு முன்னே மரித்தபடியினால் எலெயாசாரும் இத்தாமாரும் ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். ஆரோனின் குமாரர்கள் ஆசாரியர்களாயிருந்தார்கள். இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும் பொழுது இது நம்மை வனாந்தரத்தின் காலங்களுக்கு எடுத்துச் செல்கிறது. லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்திலே நாதாப், அபியூ இவர்களின் பாவத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இதன் விளைவாக அவர்கள் மரித்தார்கள். 1 நாளாகமம் 24:3 தாவீது சாதோக்கை கொண்டு எலெயாசாரின் புத்திரரையும், அகிமெலேக்கை கொண்டு இத்தாமாரின் புத்திரரையும் அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்துக்கு முறைப்படி அவர்களை வகுத்தான். எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாக தாவீது நியமிக்கிறார். தேவாலயம் எந்த இடத்திலே நிறுவப்பட வேண்டுமோ அந்த இடத்தை தாவீது வாங்கியது மட்டுமல்ல, ஆலயம் கட்டுவதற்கான அனைத்து பொருட்களையும் சபதரித்து வைத்தார். இப்பொழுது எந்தெந்த ஆசாரியர்கள் எப்படி பணிவிடை செய்ய வேண்டும் என்பதை திட்டமிடுகிறார். இந்த காரணத்தினாலே தான் இந்த தேவாலயத்தை சாலமோனின் ஆலயம் என்று சொல்லாமல் தாவீதின் ஆலயம் என்று சொல்லுகிறோம். 1 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்கள். எலெயாசாரின் புத்திரரிலும் இத்தாமாரின் புத்திரரிலும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் பிரபுக்களாய் இருக்கும்படிக்கும் இவர்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் பண்ணாமல் சீட்டு போட்டு அவர்களை வகுத்தார்கள். இங்கே 24 காரியங்கள் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. இந்த ஆரோனின் குமாரர்கள் வரிசைப்படுத்தப்படுகிறார்கள். ஆரோனின் ஒரு குமாரருக்கு கீழே ஒரு கூட்ட மனிதர்கள் வரிசையிலே வருவார்கள். மற்றொரு கூட்டத்தினர் மற்றொரு குமாரனின் தலைமையின் கீழே வருவார்கள். ஒருவேளை இந்த காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது ஒரு தொழிற்சாலையிலே ஷிஃப்ட் மாறும் பொழுது வேலையாட்கள் உள்ளே வந்து வெளியே செல்வார்களோ அதை போல பார்க்க கண்கொள்ளா காட்சியாக அது இருந்திருக்கும். குடும்பத்தின் வளர்ச்சியின் காரணமாக எல்லாரும் ஒரே நேரம் பணி செய்ய முடியாதபடி இருந்தார்கள். மோசேயின் காலத்திலிருந்து தாவீதின் காலம் வரைக்கும் லேவியர்களுடைய எண்ணிக்கை 8000 38,000 உயர்ந்திருந்தது. இந்த காரணத்தினாலேயே வகுப்பு வகுப்பாக அவர்கள் பணிவிடை செய்யும்படியாக திட்டம் பண்ணினார். அடுத்த பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது கோராவின் குமாரர்கள் பிரிக்கப்படுகிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து மொராரின் குமாரர்கள் பிரிக்கப்பட்டார்கள். ஆரோனின் ஒவ்வொரு குமாரரும்
தேவாலயத்திலே பணி செய்யும்படியாக தாவீது திட்டம் பண்ணினார். 1 நாளாகமம் 25ஆம் அதிகாரத்திலே பாடகர் குழுவை தாவீது திட்டம் பண்ணியதை குறித்து நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், 1 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை வாசிக்கிறேன். மேலும் ஸ்வர மண்டலங்களாலும் தம்புருகளாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்கிற ஆசாப், ஏமான், எதுத்தூன் என்பவர்களின் குமாரரில் சிலரை தாவீதும் தேவாலய சேனைகளின் பிரபுக்களும் ஊழியத்திற்கென்று பிரித்து வைத்தார்கள். தங்கள் ஊழியத்தின் கிரியைக்கு குறித்து வைக்கப்பட்ட மனுஷர்களின் தொகையாவது, ராஜாவுடைய கட்டளை பிரமாணமாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப்பின் வசத்தில் இருக்கிற ஆசாப்பின் குமாரரில் சக்கூர், யோசேப்பு, நெதானியா, அஷாரெலா என்பவர்களும். தேவாலயம் கட்டப்படுவதற்கு முன்னதாகவே இந்த அத்தனை காரியங்களும் ஒழுங்குபடுத்தப்பட்டுவிட்டன. சங்கீதம் 68, 28, 29 வசனங்களை கவனியுங்கள். உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். தேவனே, நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும். எருசலேமில் உள்ள உம்முடைய ஆலயத்தின் நிமித்தம் ராஜாக்கள் உமக்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். இந்த உலகத்திற்கு ஒரு சாட்சியாக தேவாலயம் எருசலேமிலே இருக்கப் போகிறது என்பதை தாவீது எதிர்நோக்கி பேசுகிறார். தேவாலயம் கட்டப்படுவதற்கு வெகு காலத்திற்கு முன்னதாகவே பாடகர் குழுவினர் எருசலேமிலே கூடி கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். அப்படி அவர்கள் பாடிய பாடல்களிலே ஒன்றுதான் இது. உடன்படிக்கை பெட்டியை எருசலேமிற்கு கொண்டு வந்தார். அது ஒரு கூடாரத்திலே வைக்கப்பட்டது. அந்த ஓர்னானின் களத்து மேட்டிலே பலிபீடம் வைக்கப்பட்டது. அங்கேதான் அவர்கள் பலியை செலுத்தினார்கள். தகன பலிகளையும் சமாதான பலியையும் கர்த்தருக்காக அங்கே செலுத்தினார்கள். இவர்கள் 24 குழுக்களாக பிரிக்கப்பட்டார்கள். இதன் பொருள் என்னவென்றால், ஒவ்வொரு மாதத்திலேயும் 2 முறை பணிமாற்றம் பெற்றது. முழு ஆண்டிலேயும் ஒவ்வொரு குழுவும் 2 வாரங்கள் தான் பணிவிடை செய்திருக்கின்றன. அதன் பின்னர் எந்த பட்டணங்களிலிருந்து அவர்கள் வந்தார்களோ அங்கே கடந்து சென்று விடுவார்கள். அப்படி அவர்கள் தங்கியிருந்த இடங்களிலேயும் அவர்கள் செய்யும்படியான பணிவிடை இருந்தது. இஸ்ரவேல் தேசம் முழுவதிலும் இந்த ஆசாரியர்களும் லேவியர்களும் மக்களுக்கு போதனை செய்கிறவர்களாயும் இருந்தார்கள். இவை எல்லாமே தாவீது ஒழுங்குபடுத்திய ஒழுங்குகள். இவை எல்லாவற்றையும் தேவன் ஆமோதித்தபடியினாலே அவைகள் எல்லாவற்றையும் இங்கே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். தேவாலய பணிவிடையிலே ஆசாரியர்கள் மட்டும் ஒழுங்குபடுத்தப்படவில்லை, மற்றவர்களுடைய பணிகளும் திட்டம் செய்யப்பட்டன. யார் அந்த இடங்கள் எல்லாவற்றையும் சுத்தம் பண்ண வேண்டும், யார் அதை காவல் காக்க வேண்டும், இவைகள் எல்லாவற்றையும் கூட தாவீது திட்டமிடுவதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், 1 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 1 வசனம். வாசல் காக்கிறவர்களின் வகுப்புகளாவன. கோராகியர் சந்ததியான ஆசாவின் புத்திரரிலே கோரேயின் குமாரன் மெஷலேமியா என்பவன். முன்பு நாம் பார்த்தது போலவே இவர்களும் வகுப்பு வகுப்பாக பிரிக்கப்படுகிறார்கள். இப்படி இவர்கள் எல்லாரும் தொடர்ந்து பணி செய்து கொண்டிருந்தாலும் அங்கே காவல் செய்யப்பட வேண்டியதும் அவசியமானதாக இருக்கிறது. 24 மணி நேரமும் அங்கே காவலாளர்கள் வாசலை காத்து வந்தார்கள். 1 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தங்கள் பிதாக்களின் குடும்பத்தாராகிய சிறியவர்களும் பெரியவர்களுமாய் இன்ன வாசலுக்கு இன்னார் என்று சீட்டு போட்டு கொண்டார்கள். ஒவ்வொரு வாசலையும் சிறப்பாக காக்கும்படியாக பணியில் அமர்ந்தார்கள். இது மட்டுமல்ல, பண கணக்குகளை பொறுப்பெடுக்கும் பொக்கிஷதாரர்களும் நியமிக்கப்பட்டார்கள். கணக்குகளை திட்டமும் தெளிவுமாக குறித்து வைத்து அதை குறித்து அவர்கள் அறிக்கை கொடுக்க வேண்டும். வசனம் 20 பாருங்கள். மற்ற லேவியரில் அகியா என்பவன் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொருட்களின் பொக்கிஷங்களையும் விசாரிக்கிறவனாயிருந்தான். அருமையானவர்களே, ஆலயங்களிலே மக்கள் கர்த்தருக்கென்று படைக்கும் பொருட்களை குறித்தும் கணக்கு வைக்கப்பட வேண்டியது அவசியமான ஒன்று. ஆலயத்திற்கு பொருட்களை காணிக்கையாக படைக்கிறவர்கள் ஏதோ பொறுப்பில்லாமல் அதை படைக்கிறதில்லை. ஆலயத்திலே அது தேவை என்பதை உணர்ந்து அதற்கென்று எவ்வளவோ தியாகம் செய்துதான் அதை படைத்திருப்பார்கள். அப்படி என்றால் ஆலயத்திலே பணிவிடை செய்கிறவர்கள் அதை குறித்த கருத்து உள்ளவர்களாக அதை கணக்கிலே வைத்து பாதுகாப்பாக வைத்து பத்திரமாக பயன்படுத்த வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, நீங்கள் ஒருவேளை ஆலய பணிவிடையிலே, ஆலயத்தை சுத்தம் செய்வதிலே, அதை ஒழுங்குபடுத்துவதிலே, ஆலய ஆராதனைக்காக எல்லா வகைகளிலேயும் ஆலயத்தை ஆயத்தம் செய்யும் பொறுப்புகளிலே இருக்கலாம். அப்படி என்றால் ஆராதனைக்காக படைத்திருக்கிற காணிக்கைகளை, பொருட்களை பாதுகாவலாக வைக்க வேண்டியதும், அதை பராமரிக்க வேண்டியதும், கவனமாய் பயன்படுத்த வேண்டியதும் உங்களுடைய பொறுப்பாயிருக்கிறது.
1 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வரை வாசிக்கிறேன். ராஜாவாகிய தாவீதும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளுமான பிதாக்களின் தலைவரும் சேனாபதிகளும் யுத்தத்தில் அகப்பட்ட கொள்ளைகளில் எடுத்து கர்த்தருடைய ஆலயத்தை பரிபாலிக்கும்படிக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்ட பொருட்களின் பொக்கிஷங்களை எல்லாம் அந்த செலோமித்தும் அவனுடைய சகோதரரும் விசாரித்தார்கள். ஞான திருஷ்டிக்காரனாகிய சாமுவேலும் கீசின் குமாரனாகிய சவுலும் நேரின் குமாரனாகிய அப்னேரும் செரியாவின் குமாரனாகிய யோவாவும் அவரவர் பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்ட அனைத்தும் செலோமித்தின் கையின் கீழும் அவன் சகோதரர் கையின் கீழும் இருந்தது. கவனித்தீர்களா? கர்த்தருடைய ஆலயத்தை பரிபாலிக்கும்படியாக நேர்ந்து கொள்ளப்பட்ட பொருட்கள் பொறுப்புள்ள கரங்களிலே ஒப்படைக்கப்பட்டிருந்தது. மற்ற அதிகாரிகளும் நியாயாதிபதிகளும் நியமிக்கப்படுவதை குறித்து தொடர்ந்து வருகிற பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இந்த லேவியர்களே நியாயாதிபதிகளாக இருக்க வேண்டும். பல வகைகளிலே அவர்கள் அதிகாரிகளாக செயல்பட்டு வந்திருக்கிறார்கள். தேவனுடைய உன்னதமான திட்டம் என்னவென்றால், தேவன் இவ்வாறாக அவர்களை நேரடியாக ஆளும்படி விரும்பினார். ஆசரிப்பு கூடாரம் சமுதாயத்தின் மத்திய ஸ்தானத்தை பெற்றதாய் இருந்தது. தேவனிடத்திலிருந்து ஆசாரியர்கள் கட்டளைகளை பெற்று மக்களுக்கு கூறினார்கள். லேவியர்கள் தங்கள் பொறுப்பிலே தவறியபடியினாலே இந்த காரியம் மாற்றம் பெற்றது. எனவே தேவன் நியாயாதிபதிகளை எழுப்பினார். பின்னர் நியாயாதிபதிகளும் தோல்வி கண்டார்கள். எனவே ஜனங்கள் தங்களுக்கு ஓர் அரசன் வேண்டும் என்றார்கள். இந்த காரணத்தினாலேயே இப்பொழுது தாவீது அரியணையிலே இருக்கிறார். இப்பொழுது இஸ்ரவேல் தேசம் ஒரு அரசனுக்கு கீழே வாழ்ந்து வருகிறதா இருந்தாலும் தேவனுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழே தேசத்தை கொண்டு வரவே தாவீது முயற்சி எடுக்கிறார். தொடர்ந்து வரும் பகுதியிலே சேர்வைக்காரர்களையும் சேனாதிபதிகளையும் நியமிப்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். 12 சேனாதிபதிகளும் நியமிக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கீழ் 24,000 பேர் இருந்தார்கள். 1 நாளாகமம் 27:16 பாருங்கள். இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவர்கள்: ரூபனியருக்கு தலைவன் சிக்ரியின் குமாரன் எலியேசர், சிமியோனியருக்கு மாக்காவின் குமாரன் செப்பத்தியா. ராஜாவின் அடுத்த ஸ்தானத்திலிருந்து இஸ்ரவேலை இவர்கள் காத்து வந்தார்கள். 1 நாளாகமம் 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேலை வானத்தின் நட்சத்திரங்கள் அத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருந்தபடியால் தாவீது 20 வயது முதல் அதற்கு கீழ்ப்பட்டவர்களின் இலக்கத்தை தொகையேற்றவில்லை. தாவீது கடந்த முறை ஜனத்தொகையை கணக்கெடுத்த பொழுது தேவனை விசுவாசிக்கவில்லை. அது அவிசுவாசமான ஒரு செயலாயிருந்தது. தேவன் தாவீதை பார்த்து, என்னை நம்பு, உன்னுடைய படைக்கு தேவையான மக்களை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். தாவீது ஒரு கணக்கெடுப்பை நடத்தவில்லை. தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேலே பூரணமாய் சார்ந்து கொண்டார். அது மட்டுமல்ல, தாவீது தனக்கு சொந்தமான சொத்துக்களுக்கு மேலேயும் அதிகாரிகளை நியமித்தார். 27ஆம் அதிகாரத்தின் இறுதி பகுதியிலே அதை நாம் பார்க்கலாம். 1 நாளாகமம் புத்தகத்தின் கடைசி 2 அதிகாரங்களிலேயும் இஸ்ரவேலில் உள்ள சகல தலைவர்களையும் தாவீது ஒன்று கூட்டுகிறார். தாவீது தனது வாழ்க்கையின் இறுதி காலத்திலே இருந்தபடினாலே அது மிகப்பெரிய ஒரு முக்கியமான கூட்டமாய் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கான செய்தியையும் சாலமோனுக்கான செய்தியையும் உடையவராய் தாவீது இருந்தார். தாவீது இது மிக ஞானமாக செய்த ஒரு காரியம் என்று சொல்லலாம். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். கோத்திரங்களின் தலைவரும் ராஜாவை சேவிக்கிற வகுப்புகளின் தலைவரும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவுக்கும் ராஜகுமாரருக்கும் உண்டான எல்லா ஆஸ்தியையும் மிருக ஜீவன்களையும் விசாரிக்கிற தலைவருமாகிய இஸ்ரவேலின் சகல பிரபுக்களையும் பிரதானிகளையும் பலசாலிகளையும் சகல பராக்கிரமசாலிகளையும் தாவீது எருசலேமிலே கூடி வரச் செய்தான். இஸ்ரவேல் தேசத்தின் மேலே பொறுப்பில் இருந்த அதிகாரிகள் இவர்கள்தான். வசனம் 2 பாருங்கள். அப்பொழுது ராஜாவாகிய தாவீது எழுந்திருந்து காலூன்றி நின்று, என் சகோதரரே, என் ஜனமே, நான் சொல்வதை கேளுங்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் நமது தேவனுடைய பாதப்படியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதிலே நினைத்து கட்டுகிறதற்கு ஆயத்தமும் பண்ணினேன். வயது முதிர்ந்த நிலைமையிலேயும் தாவீது எழுந்திருந்து காலூன்றி நின்று மக்களோடு பேசுகிறார். ஏனென்றால் இது மிக முக்கியமான இறுதியான ஒரு செய்தி. வசனம் 3 பாருங்கள். ஆனாலும் தேவன், நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ யுத்த மனுஷனாயிருந்து இரத்தத்தை சிந்தினாய் என்றார். தாவீது எதையுமே ஒளிவு மறைவு இல்லாமல்
மிக தெள்ளத் தெளிவாக மக்களிடத்திலே உண்மையை விசாரிக்கிறவராயிருக்கிறார். ஏன் தன்னை கர்த்தர் தேவாலயம் கட்ட அனுமதிக்கவில்லை என்பதை வெளிப்படையாக தெளிவாக சொல்லுகிறார். வசனம் 5 பாருங்கள். 1 நாளாகமம் 28:5. கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரரை தந்தருளினார், ஆனாலும் இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காருகிறதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரரிலும் என் குமாரனாகிய சாலமோனை தெரிந்து கொண்டு. இங்கே மிக தெளிவாக தனக்கு பிறகு அரியணையில் உட்காருவதற்கு சாலமோன் நியமிக்கப்படுவது தேவனுடைய திட்டமும் தேவனுடைய வழிநடத்தலுமாய் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறார். சாலமோன் அரியணையில் இருப்பதற்கு தேவனே காரணம் என்பதை மிக தெளிவாக சொல்கிறார். இது நமக்கு தெளிவுபடுத்தும் ஒரு உண்மை என்னவென்றால், இங்கு தெரிந்தெடுப்பை தாவீது செய்யவில்லை. தாவீதின் மன விருப்பப்படி சாலமோன் அரியணைக்கு வர வேண்டும் என்ற விருப்பம் தாவீதுக்கு இல்லை. 1 நாளாகமம் 28:6. அவர் என்னை நோக்கி, உன் குமாரனாகிய சாலமோனே என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்ட கடவன். அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன், நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். தாவீதினுடைய இருதயமும் ஆத்மாவும் தேவனுக்கென்று ஒரு மகா பெரிய ஆலயத்தை கட்ட ஆயத்தப்பட்டிருந்தது. ஆனால் தேவன் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. தேவனுடைய சித்தத்தையே தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற தாவீது விரும்பினபடினாலே தன்னை பூரணமாக கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவாலயம் கட்டப்படுவதற்கான சகல பொருட்களையும் சவதரித்தார். வேலை ஆட்களை தெரிந்து கொண்டார். கட்டிடப் பணியை சிறப்பாக செய்து முடிக்க தாவீது உற்சாகப்படுத்தினார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று நாம் படித்த வேத பகுதியிலிருந்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்கள் என்ன? தாவீது தன்னுடைய வாழ்க்கையில பெற்ற எல்லா அனுபவங்களின் மூலமாகவும் எதிர்காலத்தை திட்டமிடுவதை குறித்த சிறந்த ஒரு கண்ணோட்டமுடையவராய் இருந்தார். ஆடுகளின் பின்னாலே அலைந்து தெரிந்த காலங்கள் உண்டு. பின்னர் அரியணைக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டும் தன் ஜீவனுக்காக தப்பி ஓட வேண்டிய காலங்களும் இருந்தது. இந்த எல்லா அனுபவங்களின் வாயிலாகவும் அவர் கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான காரியம், எந்த ஒரு காரியத்தையும் ஒழுங்கும் கிரமமாய் திட்டமிட வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டிருந்தார். அந்தந்த நேரங்களிலே காரியங்களை பார்த்து கொள்ளலாம், காரியங்கள் வரும்பொழுது அதற்கு ஏற்றாற்போல செயல்பட்டு கொள்ளலாம் என்ற எண்ணம் தாவீதினிடத்திலே இல்லை. நீங்கள் ஒரு விசுவாசியாக கர்த்தரை நேசிக்கிற ஒரு சகோதரனாக சகோதரியாக இருப்பீர்கள் என்றால், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலானாலும் சரி, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலானாலும் சரி, உங்கள் பணியிலானாலும் சரி, ஒரு கர்த்தருடைய ஊழியத்திலானாலும் சரி, எந்த பணியிலையும் எல்லா காரியங்களையும் முன்னதாக சிந்தித்து திட்டமிட்டு செயல்பட வேண்டும். ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி சொல்வார்கள், ஃபெயில் டு பிளான் இஸ் பிளானிங் டு ஃபெயில் என்று சொல்வார்கள். எந்த ஒரு காரியத்தையும் நாம் திட்டமிடாமல் இருப்போம் என்று சொன்னால் நாம் தோல்வியை காண்பதற்கு திட்டமிடுகிறோம் என்று பொருள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒருவேளை அடுத்த மாதம் செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கலாம், அல்லது அடுத்த ஆண்டு செய்ய வேண்டிய ஒரு காரியமாய் கூட இருக்கலாம். ஆனாலும் அந்த காரியத்தை குறித்த எண்ணம் உங்கள் உள்ளத்திலே இருக்கும் என்று சொன்னால், எப்பொழுது, எப்படி, யாரை கொண்டு, எதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் திட்டமிட வேண்டும். அது உங்கள் பிரயாணமாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் வியாபாரமாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய படிப்பு காரியமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் முன்னதாக சிந்தித்து ஜெபத்தோடு நாம் திட்டமிட கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், பொறுப்பிலே இருக்கிற தலைவர்கள் தங்களுடைய பணிகளை பலரிடத்திலே பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் தாங்களே செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதை செய்து முடிக்க முடியாது. மற்றவர்களிடத்திலே பொறுப்பை ஒப்படைக்கும் பொழுது நான் விரும்பியது போல காரியங்கள் நடைபெறாதே என்று ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். ஆனாலும் பணிகளை பகிர்ந்து கொடுப்பது சிறந்த ஒரு தலைவருக்கு அழகு. திருச்சபை காரியங்களினாலும் சரி, மற்ற எந்த ஒரு பணியிலே நீங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டுடைய பாதத்திலே காத்திருந்து சரியான நபர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த பணிக்கு தேவையான சரியான நபர்களை கர்த்தர் கொடுப்பார். மூன்றாவதாக தாவீது கர்த்தருடைய ஆலயத்திற்கு மிக மிக முக்கியத்துவத்தை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆலயம் கட்டப்படும் முன்னதாகவே ஆராதனை ஒழுங்குகள் எல்லாவற்றையும் தாவீது திட்டம் பண்ணினார். நீங்கள் ஒரு திருச்சபையிலே ஆராதனை நடத்துவதற்கு பொறுப்பான ஒருவராக இருக்கலாம். நீங்கள் முன்னதாகவே செய்திக்கு ஏற்ற பாடல்களை தேர்வு செய்வதிலேயும் பாடகர் குழுவை சரியான முறையிலே பயிற்றுவிப்பதை குறித்தும் கருத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வந்தோம், சேர்ந்தோம், கூடினோம், பாடினோம் என்று இல்லாமல் முந்தைய நாளோ அதற்கு முந்தைய நாளோ ஆராதனையிலே முன்னாலே நின்று பணி செய்கிறவர்கள் ஒன்று கூடி எடுக்க வேண்டிய பயிற்சிகளை எடுத்து சேர்ந்து ஜெபித்து ஆராதனை வேலைக்காக ஆயத்தப்படும் பொழுது ஆராதனைக்கு வருகிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த அதிகாரங்களிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மற்றும் ஒரு காரியம், தாவீது தன்னுடைய வயது முதிர்ந்த நாட்களிலேயும்
ஆலயம் தன்னால் கட்டப்பட முடியவில்லையே என்று துக்கப்படவில்லை. தேவன் அதை அனுமதிக்கவில்லை என்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் எல்லா பகுதிகளிலேயும் அவனுடைய சித்தம் நடைபெற வேண்டும் என்பதே நம்முடைய வாஞ்சையாக இருக்க வேண்டும். பல காரியங்களை நாம் செய்து முடிக்க நமக்கு வாஞ்சை இருக்கலாம், நம்முடைய நோக்கங்கள் இருக்கலாம். ஆனால் நாம் எதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அதில் மட்டுமே நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் முயற்சியையும் நாம் செலவு செய்யும் பொழுது அது எண்ணற்ற மக்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்கும். எல்லா காரியங்களையும் நானே செய்ய வேண்டும் என்று முற்படுவீர்கள் என்றால் எதையுமே செய்து முடிக்க முடியாதவர்களாய் துக்கத்தோடு உங்கள் நாட்களை கடத்த வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் இருக்கும் பணியிலே பல ஆண்டுகளாய் கடந்து வந்து விட்டீர்கள். இன்னும் சில ஆண்டுகள் தான் அந்த பொறுப்பிலே இருக்க போகிறீர்கள். இத்தனை ஆண்டுகள் நான் இந்த பணியை செய்ய போகிறேன், இத்தனை ஆண்டுகளுக்குள்ளாக நான் இந்தந்த பணியை நான் செய்து முடிக்க விரும்புகிறேன் என்பதையும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் என்றால் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கர்த்தர் உங்களை கொண்டு செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க உதவி செய்வார். இறுதியாக மற்றும் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தாவீது வயது முதிர்ந்த நிலைமையிலேயும் என்னுடைய காலம் முடிந்து விட்டது, இனி வருகிறவர்கள் மற்ற காரியங்களை பார்த்து கொள்ளட்டும் என்று பொறுப்பற்றவராய் இல்லாமல் தொடர்ந்து செய்யப்பட வேண்டிய காரியங்களை குறித்தும் எல்லாவற்றையும் திட்டம் செய்து பொறுப்புகளை பகிர்ந்து கொடுத்து அவர்களை தொடர்ந்து காரியங்களை நடப்பிக்கும்படியாக உற்சாகப்படுத்துகிறார். அருமையானவர்களே, பொறுப்பிலே இருக்கும் சகோதரனை சகோதரியே, உங்களோடு பணி செய்கிறவர்களை நீங்கள் எவ்வளமாய் உற்சாகப்படுத்துகிறவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை சற்றே பாருங்கள். உங்களுக்கு இருக்கிற அந்த தரிசனமே உங்களோடு வேலை செய்கிற எல்லாருக்கும் இருக்கும் என்று சொல்ல முடியாது. எனவே அடிக்கடி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை நீங்கள் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும், ஞாபகப்படுத்த வேண்டும், அதை நிறைவேற்ற அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். எந்த ஒரு பணியிலே இருக்கிறவர்களும் தேவன் தங்களை அந்த பணியிலே நியமித்திருக்கிறார் என்ற எண்ணத்தோடு கூட அதை தங்கள் சொந்த பணியாக ஏற்று முழு மனதோடு நாம் பணியாற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் 3:24 சொல்லும் பொழுது, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று கூறியிருக்கிறார். இதை அடிக்கடி பொறுப்பிலே இருக்கிறவர்கள் தங்களோடு பணி செய்கிறவர்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் சிந்தித்த உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். அந்த வேத பகுதியிலிருந்து நீர் எங்களுக்கு உணர்த்தின சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தாவீதை போல எல்லாவற்றையும் நாங்களும் ஒழுங்கும் கிரமமாய் அந்தந்த நேரத்திலே திட்டமிட்டு செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய வாழ்க்கையிலையும் செய்து முடிக்க முடியாத காரியங்களை குறித்து சோர்வடைந்து விடாமல் எங்களை கொண்டு நீர் செய்த காரியங்களை குறித்து அதிகமாய் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்களுக்கு பின்னாலே வருகிறவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து அவர்களை உற்சாகப்படுத்தவும் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? ஆலயத்திலே பணிவிடை செய்கிறவர்கள் அதை குறித்த கருத்துள்ளவர்களாக, அதை பத்திரமாக பயன்படுத்தும் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கான செய்தியும் சாலமோனுக்கான செய்தியும் தாவீதிடம் இருந்தது. எந்த ஒரு காரியத்தையும் ஒழுங்கும் கிரமமுமாக செய்ய திட்டமிட வேண்டும். பொறுப்பில் இருக்கும் நாம் நம் பணிகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். 2 தீமோத்தேயு 2:7